ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திவ்யாஸ் நலபாகம். இன்னைக்கு ரொம்பவே சுவையான ப்ரோட்டீன் ரிச் காலா சன்னா தோசை, அதாவது கருப்பு கொண்ட கடலை தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போது 1 கப் கொண்ட கடலையை முதல் நாள் நைட்டு நல்லா கழுவி ஊற வச்சுருங்க. இதை அடுத்த நாள் காலையில் ஒரு வாட்டி நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. இது கூட 1/2 கப் ரவை, ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகா, 1 இன்ச் பீஸ் அளவுக்கு இஞ்சி, 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர், இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இதில் ஒரு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க, ஒரு 3/4 கப் விட்டுக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா மைய தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஒரு மிக்சிங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இப்போ தண்ணி பத்தலை, நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இதை ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடுங்க. ரவையெல்லாம் கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு பதம் கரெக்டாக இருக்குது. தோசைக்கல்லை சூடு பண்ணிடலாம். இப்போ 1 கரண்டியோ 1.5 கரண்டியோ மாவு நல்லா எடுத்துட்டு தோசையை ஊற்றிடுங்க. இந்த மாதிரி மெல்லிசாக தேய்ச்சிட்டே வாங்க. தேவையான எண்ணெயை சுற்றி ஊற்றிக்கோங்க. இது ரொம்ப சீக்கிரத்தில் குக் ஆகிடும், ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும். இப்போது அடுத்த சைடும் திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விடலாம். அவ்வளோதாங்க, தோசை நல்லா வெந்து மொறுமொறுன்னு வந்துருச்சு. இப்போ அடுப்புலேருந்து எடுத்துடலாம். இதே மாதிரி மீதம் இருக்க மாவையும் தோசையாக ஊற்றி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சுவையான டக்குன்னு செய்யக்கூடிய ப்ரோட்டீன் ரிச் காலா சன்னா தோசை, அதாவது கருப்பு கொண்ட கடலை தோசை ரெடி. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வியூஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.